लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாரா முதேடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையாலே 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2661வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற ரிக்வேதசாரமான பிரபந்தத்தினுடைய 22வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரம் தோழியானது தலைவனை கேலி செய்வது போல அமைந்திருக்கிறது. தலைவனானவன் தலைவியிடம் பேச வேண்டும் என்று வருகிறான். ஆனால் வந்தவன் நேரடியாக விஷயத்திற்கு வராமல், நான் ஒரு அம்பு எய்தினேன், அது ஒரு யானை மீது பட்டது, அந்த யானை இங்கே வந்ததா என்றெல்லாம் கேட்க, இப்படியெல்லாம் கூட நீ நடந்து கொள்வாயா, எங்களுக்கு தெரியவில்லையா நீ எதற்கு வந்தாய் என்று தோழியானவள் பரிகாசமாக தலைவனை பார்த்து சொல்லுவதான பாசுரம் இந்த பாசுரம். இதுவும் ஒரு அகத்திணை பாசுரம்தான். முதலிலே தனியினை சேவிக்கலாம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு உருத்தம் புகுதாமல் குறுகையோர் ஓன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இருநீர் திருநாட்டகத்தே என்பதாகும் கிடம்பியாச்சான் அருளிய பாசுரம் இந்த பாசுரம். கொம்பார் தழைகை சிறுநா நெறிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்புஆர் கழிவு வினுவது ஐயர் புல்வூரும் கள்வர் தம் பாரகத்து என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பு ஆர் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே. எங்கள் குலத்திலே பிறந்த மூத்தவர்கள் எங்களை இந்த திணைப்புணம் காக்க அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமலா எங்களை அனுப்பியிருக்கிறார்கள்? இங்கே அப்படி இருக்கும்போது நீர் இப்படி பொய் சொன்னால் என்ன செய்வது? ஐயர் என்பது பெரியவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் இங்கே கேலிக்காக பேசுகிறாள் அந்த தோழியானவள் தலைவனிடம். கையிலே மரக்கிளையை பொருந்திய தழைகளையும் கையிலே வில் இல்லாமல் விரலிலே நான் இல்லாமல் விரண வந்திருக்க, ஒருவேளை நீ வில்லம் அம்பும் இல்லாமல் நான் மட்டும் அனுப்பினா கூட அது சத்தம் கேட்டிருக்கோம், அதுவும் எங்களுக்கு கேட்கல. இதுக்கு பேர் வேட்டையா? அம்போடு பொருந்திய யானையாம். அப்படி யானை மீது அம்பு விட்டிருந்தா அந்த யானை எங்களை நேரம் விட்டு இருக்குமா? எங்களை துரத்தி இருக்காதா? நாங்கள் இங்கே தான் நின்று கொண்டிருப்போமா? அது கூட உனக்கு தெரியலையா? கருடப்பருவியை ஏறி நடத்துகிற மாயவரான திருமாலினது உறுதிய உலகமான இந்த பெரிய உலகத்தில் எந்த காலத்திலையும் நடக்காததெல்லாம் பேசுறியே, நீ சொல்கிற எல்லா வார்த்தையும் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. இது என்ன புது மாதிரியான கேள்விகள்? இதுக்கு விடை கூட இருக்குமோ? இப்படிப்பட்ட கொள்ளையில எங்கள் காவலை வைத்தது இதற்காகத்தானா என்று தோழியானவள் கேட்கிறார். காந்தர்வ விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று காந்தர்வ விமானம் செய்து கொண்டு காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு தலைவியோடு கூடி கலைத்த பின் அவன் சென்று விடுகிறான். மீண்டும் தோழியின் மூலமாக நாயகியை சேர வேண்டும் என்று வருகிறான். வந்தவன் நேரடியாக விஷயத்துக்கு வராம திணைப்புணத்தை காவல் இருக்கக்கூடிய தோழியிடம் கையில தழையும் கண்ணியுமாக கையில எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு வந்தவன் போல வரான். கண்ணி எதுக்குன்னா மிருகங்களை பிடிக்கிறதுக்கு, தழைகள் எதற்குன்னா அந்த பொடியின் மீது போட்டு வைத்து யானைகளை பிடிப்பதற்கு. எனது அம்போடு ஒரு மத யானை இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்தீங்களா என்று கேட்க, அந்த நாயகன் கையிலே வைத்திருப்பதோ இலை தழைகளும் கன்னிகளும், கையிலே வில்லோ அம்போ இல்லை. உடனே தோழி சொல்கிறா அவனை பரிகசித்து, நீ நல்ல பெரிய ஆளு தான்ப்பா, மரக்கிளையிலேருந்து பறிக்கப்பட்ட தழையை கையில் கொண்டு நிற்கிற, ஏதோ வேட்டை நிமிஷமாக வந்த மாதிரி சொல்கிறியே, இது பொய் இல்லையா?
வேட்டைக்கு வரவன் இப்படி தான் வருவானா? அப்படி வந்தாலும் அந்த யானை மீது நீ ஏவி இருந்தால், அம்பு ஏவி இருந்தால், அந்த யானை இங்கே வந்திருந்தால் நாங்கள் இங்கே இருந்திருக்குமா? அல்லது நீ நான் ஏற்றின ஒலியாவது எங்களுக்கு கேட்டிருக்கணுமே, அதுவும் இல்லையே. எனவே தேவையில்லாமல் ஏன் நீ இப்படி பொய் சொல்கிறாய்? எங்களை இது மாதிரி நீ பொய் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தான் எங்களுடைய மூத்தவர்கள் இங்கே புனம் திணைப்புணத்தை காக்க வைத்திருக்கிறார்களா என்று சொல்கிறார். இங்கே தலைவியானவள் மலை நாட்டு நாயகி. தழையையும் கண்ணியையும் கையுறியாக கொண்டு கொடுத்தது என்னன்னா அவங்களுடைய கொலை முறை, அது வேடுவர்களுக்கான முறை. அதனால அதை கொண்டு வந்து கொடுத்து காதலியை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் கையிலே அதனால தழையை கொண்டு போறான். அது இல்லாம மரக்கொம்பிலிருந்து பறிக்கப்பட்ட தழை வாட்டத்தோடு இருக்கிறதுனால நாயகியை சேராது இருந்ததனால் தன்னுடைய வாட்டத்தை குறிப்பதாக ஒரு குறிப்பாக உணர்த்த வேண்டும் என்று வாடி போன தழைகளை கொண்டு போய் தோழிக்கிட்ட காமிக்கிறான். கொம்பர் தழை கழி என்பதனால தான் அது வாடி போனது, நாயகிக்கு இறங்குகிறபடி இருக்கிறது. சிறு நான் எரி விலம் என்பதற்கு கையில் வில்லா இல்லாமையே நான் எறிந்த தழும்பு கூட உன் கையில் நான் பார்க்கல. சிறிய நான் ஏற்படுதான வில்லையும் இங்கே நான் பார்க்கல. சிறு நான் அறிவு என்பதற்கு வில்லுக்கு தொழிலாகு பெயர் என்று சில பேர் சொல்கிறார். வேட்டை கொண்டாடு என்றால் வேட்டை என்பது வெளிவியாஜம் மாத்திரமே. வெளிப்பார்வை கொண்டா வேட்டாடுற மாதிரி இருக்குமே, தலைவியை காண வேண்டும், அவளோடு சேர வேண்டும் என்பது தானே குறிக்கோள். அதை சொல்லுகிறார். இங்கே எதுக்கு வேட்டைக்கு வந்தேன்னு, ஆனால் வில் எங்கே தழையை காட்டுற, வில் இல்லாவற்றில் அம்பாவது இருக்கான்னா அம்பு ஆணையின் மேலே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற. இப்படி நீ பல பொய்களை சொல்லுவது, வெட்கமில்லாமல் சொல்லுவதற்கு நீ பெரிய மனுஷன்தான்ப்பா, ஐயர் தான் அப்படின்னு சொல்கிறார். புல்லூரும் கள்வர் தம் பாரகத்து அப்படின்றது உயிர்களை அவை அறியாமலேயே தன்னுடைய உரிமையாக்கி கொள்ளக்கூடிய கள்வர் என்பதற்கு பொருளாகும். இந்த சொல்கள் எல்லாம் மண்ணுலகத்தில் எங்கும் கண்டதில்லை, விண்ணுலகத்திலே ஒரு கால் உண்டோ என்று நாங்கள் அறியோம். என் கை தம்மில் கூடாதன என்றால் கையிலே தழை கொண்டு வருவதற்கும் அம்போடு யானை வந்ததோ என்று தேடுகைக்கும் ஒரு பொருத்தமும் கிடையாது. இப்படி போய் கலந்து ஆயிருப்பினும் அவன் கேட்கும் கேள்விகளை தனக்கு புதிதாகவும் வியப்பு ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறதுனால வம்பார் வினா என்கிறார். வம்புக்காக பேசுகிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. இதுவரையிலும் கேட்டறியாத வார்த்தைகளை எல்லாம் எம்மை வைத்தியவன் கேட்கிறானே என்று சொல்றான். நாங்கள் எங்கள் பெரியோருக்கு பாத்தியதைப்பட்டவர்கள், சர்வ சுதந்திரர்களாக அல்லோம். அதனால அந்த பெரியார் கூறுகிறவை தான் நம்ம விவாகம் செய்து கொள்ள முடியுமே தவிர நீ நினைச்சா மாதிரிலாம் அவங்க கூட வர முடியாது என்று சொல்கிறது. எம்பெருமானுக்கு உள்பொருள் என்னன்னா, எம்பெருமானுக்கு உசுப்பாயிருக்கிற வாழ்வார் பக்கலிலே தம்முடைய சில கேள்விகளை கேட்போம் என்று கல்வி செருக்குடையாரை நோக்கி இவர்களது சொற்செயல்கள் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையின்றி பரஸ்பர விரோதமாக இருக்கிறதே என்று ஆழ்வாரோடு கூறுதலாம். கொம்பார் தழைக்கை என்பது ஜம்பு வரிசையாக தளர்களை இவர்கள் கைவிட்டதில்லை. சிறிய நானிரவளம் என்பதற்கு பிரணவ மகா மந்திரமாகிய வில்லின் உச்சாரணமாகிய நானொலியும் இவர்களிடத்திலே இல்லை. வேட்டை கொண்டாட்டு என்பதற்கு சமசாரமாகிய சாகரத்திலே காட்டில் உள்ள காமக்ரோதாதிகள் கொடிய விலங்குகளை தொலைக்க தொடங்கிவிட்டோம் நாங்கள் என்று கொண்டாட்டமே மாத்திரமே இவர்களுக்கு உள்ளதே ஒழிய, ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. யானை என்பது சப்தாதி விஷயங்களாக இருக்கிற காட்டில் விரைந்து ஓடுகிறது என்று அதனை பிளந்து தொடர்ந்துவதே இவர்களுடைய செயல். ஐயர் இவர்களது அறிவின் பெருமிதத்தை இகழ்ந்து இப்படிலாம் அறிவில்லாமல் நீ பேசுறையே என்றெல்லாம் கேட்டு எள்ளி நகையாடுகிறாள். தோழியானவள் நேரடியாக நீ தலைவியை பார்க்க வேண்டியதானே, அப்படி பார்க்காமல் ஏதேதோ காரணங்களை சொல்வதற்கு சரிதானா முறைதானா என்று சொல்லுகிறாள் தோழியானவள். இப்படி பொருத்தமில்லாத வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேசுவது முறைதானா, தகுமா? இந்த உலகமானது முழுதும் பெருமாளுக்கு சொந்தமாக இருக்கையிலே நீங்கள் இப்படி பொய் உரைப்பது என்பது தகாது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கொம்பார் தழைகை சிறுநா நெருவீலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் புல்லூரும் கள்வர் தம் பாரகத்து என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்புஆர் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது
சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம். கோவிந்தா 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 கோவிந்தா.